உனக்கு விஷால் மேல பொசிட்டிவா இருக்குல்ல? நான் எதுக்கு பொசசிவா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா என் லைஃப் அதனால தான் எப்படி வந்து உட்கார்ந்து எனக்கு நல்லா தெரியும். விஷால் சொல்ற ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? என்ன நடக்குது? ஆக்சுவலாக வந்துட்டு தன்ஷிகா அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்ணுற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இதில் அன்ஷிதா எந்த இடத்துலையுமே வந்துட்டு விஷால் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டவே இல்லை. ஸோ அன்ஷிதா வந்துட்டு போய் பேசினாங்க இதை பற்றி, ஆனால் விஷால் கிட்ட. ஸோ அப்போ கூட வந்துட்டு சத்தியமாக விஷால் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொன்னார். எனக்கு என்னவோ விஷால் தான் ஓவராக திங்க் பண்ணிக்கிறாருன்னு தோணுது. அதை விட அதிகமாக ஆனந்தி அண்ட் பவித்ரா இவங்க ஏன் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க? இது ஒன்றும் ட்ரையாங்கிள் லவ்வே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இது வெளியே அப்படி தான் போற்றே ஆகுது, உனக்கு விஷால் மேலே வந்துட்டு அஃபயர் இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்குறது வந்துட்டு ரொம்பவே அதிக பிரசங்கித்தனமாக தான் இருக்குது. டெஃபினட்டாக ஆனந்தி அப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை போய் எதுக்காக சார்ட் அவுட் பண்ணணும்? ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் அன்ஷிதாக்கும் விஷாலுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு கனெக்ஷன் போயிட்டு இருக்கதா எந்த இடத்துலையுமே அவங்களும் அப்படி பேசிக்கல, நமக்கும் அப்படி தெரியல. ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டு லூசுத்தனமாக கிறுக்குத்தனமாக ஆனந்தி அண்ட் பவித்ரா இது ஒரு ட்ரையாங்கல் லவ்வாக போய்கிட்டு இருக்கு, ஒரு பையனுக்காக ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் இதில் அன்ஷிதாவை தூக்கி விட்றாங்க. அன்ஷிதா அதனால தான் பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஏற்கனவே வந்துட்டு வெளியே நான் இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் அன்ஷிதா நீங்களும் சாதாரண ஆள் கிடையாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வெளியே என்ன பண்ணீங்கன்றதும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி கிடையாதுன்றதை நான் சொல்கிறேன். பட் வெளியே நீங்கள் எப்படின்றது உங்களோட பர்சனல் லைஃப், அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. பட் ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்குறப்ப அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனந்தி அண்ட் பவித்ரா தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.